செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் கிராமத்தைச் சேர்ந்த ஹாசினி என்ற சிறுமி ஆலம்பரைக்குப்பம் பகுதியில் கடலில் எடுத்துச் செல்லப்பட்டு மாயமாகினார். 3 நாட்கள் ஆன பிறகும் அவரை மீட்காததால் ஆவேசமடைந்த கிராம மக்கள் கடப்பாக்கம் சாலையில் மறியலில் ஈடுபட்டார்கள். இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அறிவழகன் இணைப்பில் இருக்கீங்க. விவரங்கள். நிச்சயமாக செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அடுத்த சேமலிபுரம் கிராமத்தை சேர்ந்தவர் பாபு என்பவர் மகள் ஹாசினி. இவர் தனது குடும்பத்துடன் விடுமுறை நாளான வெள்ளிக்கிழமை அன்று ஆலமரைக்குப்பம் பகுதி உள்ள கடலில் குளிக்க சென்றனர். அப்போது ஹாசினி கடல் அலை சிக்கி மாயமானார். இதனால் பதறிப்போன அவர் பெற்றோர்கள் கடலோர காவல்படையினர் மற்றும் சூனாமடு காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். இதனையடுத்து அங்கு விருந்து வந்த கடலோர காவல்படையினர் மற்றும் சூனாமடு காவல்துறையினர் கடலில் மூழ்கி மாயமான ஹாசினியை படகு மூலம் தேடி வந்தனர். நேற்று அவரை தேடும் பணி நடந்தது. இந்நிலை இன்றுடன் 3 நாட்கள் ஆகியும் அவர் கிடைக்காததால் ஆத்திரமடைந்த மாணவியின் பெற்றோர் மற்றும் சேமலிபுரத்தை சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கிழக்கு கடற்கரை சாலையில் கடப்பாக்கம் பகுதியில் இந்த சாலை மறியலில் ஈடுபட்டனர். மாணவி தேடும் பணியில் குறைவான பணியாளர்களே ஈடுபட்டு விரைந்து மீட்டு தர கோரிக்கை வைத்தனர். மறியல் குறித்து தகவல் இருந்த சூனாமேடு காவல் ஆய்வாளர் அமிர்தலிங்கம் மறியலில் ஈடுபட்டவரை சமரசம் செய்து அனுப்பி வைத்தனர். இதனால் போக்குவரத்து 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. விவரங்களுக்கு நன்றி அறிவழகன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.